Hello students, ladies and gentlemen. I welcome you all on behalf of Great Spoken English Chennai. இன்னைக்கு நிறைய பேர் இங்கிலீஷ்ல பேச முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. நம்ம கண்கூடா பார்க்குறோம். அவங்களுக்கு உதவும் வகையில தான் இந்த பிரசன்டேஷன். முதல்ல கம்யூனிகேஷன் என்னன்னு தெரிஞ்சுப்போம். நம்ம என்ன நினைக்கிறத மற்றவங்கள்ட்ட நம்ம சொல்றோம் இல்லையா? அதுக்கு ஒரு மொழி தேவைப்படுது. அதுதான் இங்கிலீஷ். இங்கிலீஷை ஒரு மொழியா வச்சு எப்படி பார்க்கலாங்கிறத பார்க்கலாம். இங்கிலீஷ்ல ரெண்டு வகை இருக்குங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ், ரிட்டன் இங்கிலீஷ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் மாதிரி ரிட்டன் இங்கிலீஷ் இருக்காது. ரிட்டன் இங்கிலீஷ் மாதிரி ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்காது. ரெண்டுமே ஒரு காயின் இருக்குல்ல, அந்த காயின்ல ரெண்டு சைடு மாதிரி. ஒரு ரயில்வே ட்ராக்ல ரெண்டு லைன் மாதிரி. இப்போ யார் இங்கிலீஷ்ல பேசுறாங்கிறத தெரிஞ்சுப்போம். யாருடைய தாய்மொழி வந்து இங்கிலீஷ்ல இருக்கோ அவங்க தான் இங்கிலீஷ்ல நல்லா பேசுவாங்க. அப்புறம் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் என்வாயன்மெண்ட்ல இருக்கிறவங்க, அந்த சூழ்நிலையில இருக்கிறவங்க, உதாரணத்துக்கு நம்ம தமிழர்கள்லாம் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிட்டாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இங்கிலீஷ் தேவைப்படுது. மூணாந்தரம் வந்து எந்த கண்ட்ரினுடைய செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இருக்கோ அவங்களும் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. நாலாந்தரம் வந்து சில கண்ட்ரிகள் இருக்கு, அவங்களுக்கு தாய்மொழியும் கிடையாது, செகண்ட் லாங்குவேஜும் இருக்காது, அவங்களும் இங்கிலீஷ்ல என்னது ஆர்வத்தோட கத்துக்கிறாங்க. எதுக்கு நம்ம இங்கிலீஷ் அவசியம்? நம்முடைய கல்விக்கு அவசியம், இன்டர்வியூ அட்டன் பண்ண போகணும்னா அதுக்கு அவசியப்படுது, அப்புறம் ஜாப் வேணும்னா அதுக்கு தேவைப்படுது, நல்ல சேலரி கிடைக்கணும்னா அது தேவைப்படுது, ப்ரொமோஷன் வேணும்னா தேவைப்படுது, அப்புறம் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணோம்னா அதுக்கும் தேவைப்படுது. இல்லைடா இந்தியா மாதிரி உள்ள சில கண்ட்ரிகளில் ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட் ட்ராவல் பண்ணுறதுக்கும் இங்கிலீஷ் தேவைப்படுது. அப்புறம் கண்ட்ரி டு கண்ட்ரி ட்ராவல் பண்ணணும் பார்த்தீங்களா, அதுக்கும் இங்கிலீஷ் தேவைப்படுது. இங்கிலீஷுங்கிறது ஒரு கமர்ஷியல் லைஃபுக்கு யூஸ் ஆகும், சோஷியல் ஸ்டேட்டஸ்க்கும் யூஸ் ஆகும், மரியாதைக்காகவும் அது யூஸ் ஆகும். ஆனால் நம்ம தாய்மொழி வந்து டொமஸ்டிக் சோஷியல் லைஃப்க்கு தேவைப்படுது. அதாவது நம்ம உற்றார் உறவினரோடு சேர்ந்து ஏதாவது ஒரு கெட்டு குதல் பண்ணுறோம், கல்யாண வீடு, சடங்கு வீடு, பர்த்டே பார்ட்டி இதெல்லாம் கொண்டாடுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு அங்கெல்லாம் நம்முடைய தாய்மொழி வந்து ரொம்ப சரளமாக நம்ம பேசுவோம், நம்ம ஆனந்தமாக இருப்போம் இல்லைங்களா. இங்கிலீஷில் பேசினா நம்ம மைண்டு நல்லா இருக்கும், தமிழில் பேசினா நம்ம மைண்டும் இருதயமும் ரெண்டும் சேர்ந்து நல்லா இருக்கும். இப்போ இங்கிலீஷ்க்கும் திறமைக்கும் என்ன சம்பந்தங்கிறது பார்க்கலாம். இங்கிலீஷுங்கிறது ஒரு லாங்குவேஜ் தான், நாலேஜ் கிடையாது. எல்லா திறமைசாலிகளும் இங்கிலீஷ்ல பேசுறது இல்லை, அதே மாதிரி இங்கிலீஷ்ல பேசுறவங்க எல்லாரும் திறமைசாலி கிடையாது. இங்கிலீஷ்க்கும் வளர்ச்சிக்கும் வித்தியாசம் உண்டு. அதாவது ரஷ்யா, ஜப்பான், சைனா, ஜெர்மனி, பிரான்ஸ், சவுத் அமெரிக்கா, நார்த் கொரியா, இப்படி சில கண்ட்ரிகள்லாம் இருக்கு. அங்கெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல பேச மாட்டாங்க. இருந்தாலும் அவங்க கண்ட்ரி வந்து எக்கனாமிக்கலி அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் தே ஆர் ஃபார் அஹெட். சில பேர் எஜுகேஷன் வச்சு முன்னேறுவாங்க, சில பேர் திறமை வச்சு முன்னேறுவாங்க, சில பேர் ஹார்ட் ஒர்க் வச்சு முன்னேறுவாங்க, சில பேர் இங்கிலீஷை மட்டும் வச்சு முன்னேறுவாங்க. ஆனா என்ன பொறுத்த மட்டும் இந்த நாளும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உண்மையிலே யூ ஆர் கிரேட். இப்போ நம்முடைய கம்யூனிகேஷன் சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுங்கிறது பார்ப்போம். காதால கேட்டும் கண்ணால பார்த்தும் நம்முடைய மைண்ட்ல நம்ம ஸ்டோர் பண்றது இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வாயால வருது. காதல் இதெல்லாம் கேட்குறோம், சாங்ஸ் கேட்குறோம், டீச்சிங், யாராவது நம்முடைய ஸ்கூல்லையோ காலேஜ்லயோ டீச்சர்ஸ் வந்து டீச்சிங் பண்ணுறது நம்ம காதால் கேட்டு கற்றுக்குறோம், ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத கேட்குறோம், நியூஸ் கேட்டு அந்த இன்ஃபர்மேஷனை கேட்டுக்கிறோம், எஃப்எம் ரேடியோவில் நியூஸ் நம்ம கேட்குறோம், அப்புறம் வந்து இந்த மாதிரி எந்த ஆடியோனாலும் நம்ம கேட்டு நம்ம காதால் கேட்டு பிரெயினில் ஏற்றுறோம். அதே மாதிரி கண்ணால் பார்த்தும் நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் நம்ம பிரெயினில் ஏற்றுறோம். அதாவது எதெல்லாம் நம்ம பார்ப்போம், மூவிஸ் பார்ப்போம், இல்லாட்ட புக்ஸ் படிப்போம், இல்லாட்ட ஸ்டோரி புக்ஸ் படிப்போம், இல்லாட்ட காமிக்ஸு, லேப்டாப், யூடியூப், இதெல்லாம் வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை கண்ணால் பார்த்து மூளைக்கு ஏற்றுறோம். ஸோ ஆக மொத்தம் நம்முடைய இன்ஃபர்மேஷன்லாம் நம்முடைய மூளையில தான் போய் ஸ்டோர் ஆகுது. அதே மாதிரி ஏன்னா நம்ம என்னென்ன காதால கேட்டோம் கண்ணால பார்த்தும் உள்ள இன்ஃபர்மேஷனை இந்த இங்கிலீஷ் வேர்ட்ஸை நம்ம பிரெயின்ல வச்சுட்டு எப்போ நமக்கு தேவையோ அப்போ நம்ம வாயிலிருந்து நம்ம பேசி நம்ம பழக்கப்படுத்திக்கிறோம். நம்ம பிரெயின் தான் ஒரு வாட்டர் டேங்க் மாதிரி. ஏன்னா இதுக்கு இன்னொரு வகையாக நான் கம்பேர் பண்ணுவேன், ஒரு சேவிங் பேங்கு அக்கௌண்ட் மாதிரி. சரிங்களா? இப்போ ஃப்ளூவன்சினா என்ன? அதாவது இங்கிலீஷ்ல எப்படி நல்ல ஃப்ளூவெண்டா பேசுறாயா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஃப்ளூவன்சிங்கன்னா என்ன? நான் ஒருத்தனோட வாயை பார்த்து ஃப்ளூவெண்டா பேசுறான்னு நீங்க நினைக்க கூடாது. ஒருத்தன் ஃப்ளூவெண்டா பேசுறான்னா
அதுக்கு பிராக்டிஸ் முக்கியம். அப்புறம் வந்து சென்டென்சஸ் அவருக்கு தேவைப்படும். அந்த சென்டென்ஸுக்குள்ள வேர்ட்ஸ் தேவைப்படும். அப்போ வேர்ட்ஸையும் சென்டென்சஸும் அவன் மைண்ட்ல போடணும். அதை வச்சுக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அவனுக்கு அதுதான் ஃப்ளூவன்சி. அதாவது என்ன ஆகுதுன்னா, நீங்க கண்ணால பார்த்தும் காதால கேட்டும் பிரெயின்ல வச்சு ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் எப்ப தேவைப்படுதோ அப்ப வந்து பிரெயின் வந்து உங்களுக்கு ஜெனரேட் பண்ணி உங்களுக்கு வாய் மூலமா அது சப்ளை பண்ணும். புரியுங்களா? கொஞ்சம் வார்த்தை கத்துக்கிட்டேன்னா கொஞ்சம் தான் பேசுவீங்க. நிறைய சென்டென்ஸ் எல்லாம் நீங்க பேசி பேசி பழகி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நிறைய பேசுவீங்க. அதாவது ஒரு வாட்டர் டேங்க் இருக்கு பாத்தீங்களா? வாட்டர் டேங்கோட லெவலை பொறுத்து தான் உங்க வீட்டுல உள்ள குழாயினுடைய இந்த தண்ணியினுடைய ஸ்பீடு வந்து இந்த குழாயில இருக்கும். ஃபுல் டேங்க் இருந்துச்சுன்னா நல்ல ஸ்பீடா வரும். ஆஃப் டேங்க் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாயிடும். அதை விடையும் கம்மியா இருந்துச்சுன்னா ஸ்பீடு அதை விடையும் கம்மியாகும் இல்லையா? அதே மாதிரி நம்ம எவ்வளவு கத்துக்கிறோமோ அவ்வளவு குழந்தை கத்துக்கிட்டு காதால கேட்டும் கண்ணால பார்த்தும் எவ்வளவு நம்ம மைண்ட்ல போட்டு வைக்கிறோமோ அவ்வளவு குழந்தை நம்ம பேசுவோங்க. புரியுதுங்களா? அப்புறம் நம்முடைய ஃப்ளூவன்சி வந்து நம்ம மைண்ட்ல எவ்வளவு வார்த்தைகள் சென்டென்ஸ் இருக்கோ அதை பொறுத்து தான் அமையும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா நல்லா கேளுங்க. இங்கிலீஷ் ஆடியோ எல்லாத்தையும் கேளுங்க. அதே மாதிரி இங்கிலீஷ் சம்பந்தப்பட்ட புக்குங்க எல்லாத்தையும் நீங்க படிங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு ஃப்ளூவன்சி நிறைய வரும். அப்புறம் கிராமர் வந்து முக்கியமா? கிராமருங்கிறது முக்கியம் தாங்க என்னை பொறுத்த மட்டும். அது ஒரு பேசிக். கிராமர் இஸ் பேசிக் அண்ட் இட் இஸ் ஃபண்டமெண்டல். இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு கன்ஸ்ட்ரக்ட் சென்டென்சஸ். ஒவ்வொரு சென்டென்ஸையும் நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுக்கு உதவுது. எது எங்க எப்படி போடணுங்கிறதுக்கு அதை நமக்கு கற்றுக் கொடுக்கும். அதாவது ஒரு பில்டிங்க்கு எப்படி ஃபவுண்டேஷன் முக்கியமோ அதே மாதிரி இங்கிலீஷுக்கு கிராமர் முக்கியம். உதாரணத்துக்கு அப்போ லைஃப் லாங் கிராமர் முக்கியமா? இல்ல, தேவைப்படாது. இனிஷியலா தேவைப்படும். அப்ப நீ நல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்து கிராமர்ல ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, அட்வான்ஸ் இங்கிலீஷ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது நீங்க சைக்கிள் கத்துக்கிற விரும்புறேன்னு வச்சுக்கோங்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது சைக்கிள் கத்துக்கிறதுக்கு நீங்க விரும்பியிருப்பீங்க. அப்போ உங்க அப்பா சரி சொல்லிக் கொடுக்கும்போது 2 நாள் சொல்லிக் கொடுப்பாரு. 3ஆவது நாள் அந்த கேரியர்ல இருந்து கை எடுத்துருவாரு. அப்ப நீங்களா ஓட்டுவீங்க இல்லைங்களா? அப்ப உங்களுக்கு கான்பிடன்ஸ் வந்துடும். அப்புறம் ஓட்டி பழகுவீங்க. அதே மாதிரி கார் கத்துக்கும் போதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடது சைட்ல இருந்து யாராவது உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இதான் ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளச்சு அப்படின்ட்டு. ஒரு 10 நாளைக்கு அப்புறம் அவர் இருக்க மாட்டாரு. நீங்களா ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரி டைப் ரைட்டிங் லேர்னிங் போறீங்க. இனிஷியலா உங்களுக்கு ஏ எங்க இருக்கு, பி எங்க இருக்கு, சி எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா ஒரு 6 மாசம் கழிச்சு பாத்தீங்கன்னா கட நீங்க அடிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அதே மாதிரிதான் கிராமர் வந்து இனிஷியலி அது நமக்கு முக்கியம். பின்னாடி இருந்து அது தேவைப்படாது. அப்ப நீங்க வந்து என்ன ஹை லெவல் வேர்ட்ஸ் பேசி நீங்க வந்து உங்க அட்வான்ஸ் லெவலுக்கு வரப்போ ஹை லெவல்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணி ஹை லெவல் வார்த்தைகளை தான் நீங்க யோசிக்கணும். கிராமர் வந்து அதிகமா உங்களுக்கு கிராமர் முக்கியம் தான். அங்க நான் கிராமர் அவசியம் இல்லைன்னு சொல்லல. இனிஷியலி முக்கியம், அதே மாதிரி கடைசி வரைக்கும் முக்கியம் தான். ஆனா ஃபோக்கஸ் வந்து கிராமருக்கு கொடுக்காம அட்வான்ஸ் சென்டென்ஸ் நீங்க கொடுக்கணும். சரிங்களா? அப்போ நீங்க கிராமர்ல நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், பயம் இருக்காது, ஸ்டேஜ் ஃபியரும் இருக்காது. சரிங்களா? அப்புறம் வந்து நம்ம கண்ணால பார்த்தும் காதால கேட்டும் இன்ஃபர்மேஷனை மைண்ட்ல வச்சுட்டோம். இது மட்டும் போதுமா? பத்தாது. ஏன்னா பிராக்டிஸ் பண்ணணும். ஆர்கன்ஸ் ஆஃப் ஸ்பீச்ன்ட்டு நம்ம உடம்புல இருக்கு. உதாரணத்துக்கு என்னது மவுத்து, டங்கு, த்ரோட்டு இதெல்லாம் இருக்கு. என்ன ரைட் சைடு அந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதெல்லாம் நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். புரியுதுங்களா? இன்ஃபர்மேஷன் மைண்ட்ல ஸ்டோர் பண்ண மட்டும் போறாது, ஆக்டிவேட் பண்ணணும். ரெகுலர் பிராக்டிஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா ரெகுலர் பிராக்டிஸ் தான் ஒரு மனுஷனை வந்து பெர்ஃபெக்டா ஆக்கும். புரியுங்களா? நீங்க படிப்பா இருந்தாலும் சரி, எந்த தொழிலா இருந்தாலும் சரி, இருக்க வேண்டியது உங்களுக்கு வந்து பேஷன், அதாவது இன்ட்ரெஸ்ட். அப்புறம் வந்து பிராக்டிஸ். அப்புறம் வந்து அந்த பிராக்டிஸ் தான் கொஞ்ச நாள் உங்களுக்கு ஸ்கில்லா மாறும். ஸ்கில்லு தான் நீங்க கத்துக்க அன்கான்சியஸ் காம்பிடன்ஸா உங்க மைண்ட்ல போய் பதிஞ்சிரும். அதுதான் உங்களுக்கு என்னது பின்னாடி ஒரு பெரிய எக்ஸலன்ஸா இருக்கும். இப்போ பஸ் டிரைவர் இருக்காருங்களா, முத ட்ரைனிங் போறாரு. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்லா ஓட்டுவாரு. பைக் மெக்கானிக் அவன் முத வந்து கத்துப்பான். கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாட்டும் அவனுக்கு அத்துப்படியா ஆனதுக்கு அப்புறம் என்னது பயங்கர ஸ்பீட்ல போவோம். அதே மாதிரி இதுல இன்ட்ரெஸ்டோட கத்துக்கிட்டீங்கன்னா அது பிராக்டிஸா மாறும், அப்புறம் அது ஸ்கில்லா மாறும், அப்புறம் அன்கான்சியஸ் காம்பிடன்ஸ் உங்க மைண்ட்ல போய் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்க மைண்டே டீச் பண்ணும். சரிங்களா? இதை நீங்க வச்சுக்கணும். அது மாதிரி இங்கிலீஷ் வந்து நம்ம வீட்டுல தேவைப்படுது, ஸ்கூல்ல தேவைப்படுது, காலேஜ்ல தேவைப்படுது, ஆபீஸ்ல தேவைப்படுது, கஸ்டமர் கேர்
பேசுறதுக்கு தேவைப்படுது, பிசினஸ் மீட்டிங் தேவைப்படுது, பிரசன்டேஷனுக்கு தேவைப்படுது, ஏதாவது டிபேட் இருக்கும். டிவிலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு டாபிக்ல வந்து பேசி அடிச்சுப்பாங்க இல்லையா? அதுக்கும் தேவைப்படும், டிஸ்கஷனுக்கு தேவைப்படும், சண்டை போடுறதுக்கு தேவைப்படும். ஒரு கார் இன்னொரு காரும் இடிச்சுட்டா எவ்வளவு சண்டை போடுறாங்க. அதுக்கும் சில பேர் இங்கிலீஷ்ல பேசுவான், சில பேருக்கு கோவம் வந்துச்சுன்னா இங்கிலீஷ் அதிகமா வரும். அது மாதிரி ஏன்னா அதுக்கப்புறம் ஏதாவது ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், மெயில்ஸ்லயோ வாட்ஸ்அப்லயோ ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும், உங்களுக்கு இங்கிலீஷ் தேவைப்படுது. இதுக்கெல்லாம் என்னது தேவைப்படுது? பிராக்டிஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து கடைசி நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நல்லா கேளுங்க, கீப் ஆன் லிஸ்னிங் இங்கிலீஷ் ரிலேட்டட் ஆடியோஸ் அண்ட் கீப் ஆன் ரீடிங் இங்கிலீஷ் ரிலேட்டட் புக்ஸ், நாவல்ஸ் ஆர் எனிதிங். ஓகே, மூவிஸ் ஆர் எனிதிங். ஸோ த கரெக்ட் ஏஜ் டு லேர்ன் ஸ்போக்கன் இங்கிலீஷ் எப்படின்னா, நீங்க 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா, அப்பவுமே நீங்க வந்து என்ன செய்யணும், இங்கிலீஷை நீங்க கத்துக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடணும். ஏதாவது ஒரு நல்ல இன்ஸ்டியூட் போய் ஜாயின் பண்ணுங்க. ஏன்னா ஜாயின் பண்ணிட்டு நல்லா டெவலப் பண்ண ஆரம்பிச்சிங்க. when you come to 10th standard you should be able to make a presentation, right? அடுத்து கிராமர் மட்டும் நமக்கு பக்காவா, அதுல மட்டும் பக்காவா இருந்தா பத்தாதுங்க, கண்டென்ட்டும் தேவைப்படும். அதாவது ஒரு கம்பெனி நீங்க வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு கிராமர்ல புலியா இருக்கலாம், ஆனா உங்க கம்பெனியை பத்தி உங்களுக்கு தெரியலன்னா, நீங்க உங்க கம்பெனியை பத்தி மத்த ஏதாவது வெளிநாடோ எங்கேயா போறீங்கன்னா கம்பெனி பத்தி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியணும். அதான் கண்டென்ட்ங்கிறது. ஸோ வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் போத் கிராமர் அண்ட் கண்டென்ட், ரெண்டுமே முக்கியம். ரெண்டும் இருந்தா தான் உங்களுக்கு உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்காது. என்ன சூப்பரா நீங்க பண்ணலாம். கண்டென்ட்டும் முக்கியம், கிராமரும் முக்கியம். ரிப்பீட், கண்டென்ட் அண்ட் கிராமர், புரியுதா? ரெண்டுமே முக்கியம். அப்புறம் வந்து ஜாப், ஏதாவது ஜாப் வேணும்னா, ஹேண்ட்ஸம் பேக்கேஜ், நல்ல சேலரி வேணும்னா, ப்ரொமோஷன் வேணும், மரியாதை வேணும்னா நீங்க இங்கிலீஷ் பேசி தான் நீங்க ஆகணும். ஏன்னா நிலைமை அப்படி மாறி போச்சு. என்ன அப்புறம் பாருங்க, இங்கிலீஷ் மூவிஸ் வந்து சப்டைட்டில்ஸோட வரும் பார்த்தீங்களா, அந்த மூவிஸ்லாம் நீங்க பாருங்க. டிவியில வர டிபேட்ஸ் இருக்குல்ல, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டாபிக் வச்சு நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அது நல்லா கவனிங்க. அப்புறம் வந்து எப்பவுமே இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு நீங்க முயற்சி எடுங்க. அப்புறம் வந்து யாராவது சில பேர் வந்து ஒரு ரோல் மாடலா வச்சுக்கோங்க. எனக்கு வந்து மிஸ்டர் ஒபாமா, மிஸ்டர் சிதம்பரம், டாக்டர் பில்லி கிரஹாம், இந்த 3 பேரும் என்னோட ரோல் மாடலுங்க. இவங்கள மாதிரி நான் வந்து என்ன பேசுறதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன். அப்புறம் வந்து இமிட்டேட் பண்ணணும். ஒரு ஆள் இப்படி பேசுறாங்கன்னா அதே மாதிரி சொல்லி பழகணும். கண்ணாடிக்கு முன்னாடி வந்து ட்ரைனிங் எடுங்க, பேசி பழகுங்க, தனி ரூம்ல பேசுங்க, எல்லாத்தையும் பேசுங்க. ஏன்னா மிஸ்டர் சிதம்பரம் மாதிரி நான் கிளியரா பேசுவேன், மிஸ்டர் ஒபாமா மாதிரி நான் கான்ஃபிடென்ஸா பேசுவேன், டாக்டர் பில்லிகராம் மாதிரி தெளிவா பேசுவேன் அப்படின்ட்டு நீங்க மனசுல நினைச்சிட்டு அவங்கள மாதிரி பேசுறது கத்துக்கணும். ஏன்னா இமிட்டேட் பண்ணுங்க. அப்புறம் வந்து பாடி லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். பாடி லாங்குவேஜ் என்ன தெரியுமா, ஒரு அரசியல்வாதி மேடையில இருந்து பேசும்போது எப்படி கையை கால ஆட்டி மண்டையை அப்படி திருப்பி பேசுவாங்களோ அது மாதிரி நீங்களும் பேசணும், புரியுதா? அப்புறம் ப்ரொனவுன்சியேஷன் நல்லா இருக்கணும். இங்கிலீஷ் ப்ரொனவுன்சியேஷன் வந்து ஃபுல்லா நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இது எப்படி நான் ப்ரொனவுன்சியேஷன் அப்படின்னு ஃபுல்லா சொன்னேன், அது நீங்க வந்து ப்ரொனவுன்சியேஷன் அப்படிங்க கூடாது, ப்ரொனன்சியேஷன் அப்படின்னு ஃபுல்லா சொல்லணும். உங்க டோன் வந்து வயிற்றுல இருந்து அப்படியே கிளம்பி வரணும், அந்த மாதிரி நீங்க பேசணும். ஏன்னா பூனை மாதிரி பேசக்கூடாது, புலி மாதிரி பேசணும். அப்புறம் எப்பவுமே இங்கிலீஷ்லயே திங்க் பண்ணுங்க, இங்கிலீஷ்லயே பேசுங்க. இங்கிலீஷ்ல திங்க் பண்ணி அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அப்புறம் பேசுனீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. நீங்க இனிஷியலா ஓகே அக்செப்டபிள், ஆனா ஒவ்வொரு தடவை இதை மாதிரி நீங்க பண்ணாதீங்க. ஏன்னா பிகினர்ஸ்க்கு ஓகே, சர்டன் லெவலுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க என்னது இங்கிலீஷை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பேசுறதுக்கு நீங்க அவாய்ட் பண்ணுங்க. இங்கிலீஷ்ல திங்க் பண்ணுங்க, இங்கிலீஷ்லயே பேசுங்க. நியூஸ் பேப்பர் டெய்லி படிக்கங்க, அதுல நிறைய வெக்காபுலரிஸ் எல்லாம் வரும். டெய்லி ஒரு 10 வெக்காபுலரி வேர்ட்ஸை கலெக்ட் பண்ணி நீங்க ஏதாவது கம்ப்யூட்டர்ல போட்டு அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க, எப்படினாலும். ஏன்னா அதுக்கு ஈக்குவலான வேர்ட்ஸ் போட்டு நீங்க புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நீங்க ட்ரெயின் எடுங்க. அப்ப நீங்க 10 நாள் எடுத்தீங்கன்னா 100 வெக்காபுலரி உங்களுக்கு கிடைச்சிரும், புரியுதா? அதே மாதிரி கான்ட்ராக்ஷன் நிறைய யூஸ் பண்ணுங்க. டஸ் நாட் வந்து டசன்ட்னு சொல்லுங்க, இஸ் நாட் வந்து இஸ்ன்ட்னு சொல்லுங்க, கெனாட் வந்து காண்ட்னு சொல்லுங்க, வில் நாட் வந்து ஓன்ட்னு சொல்லுங்க, சுட் நாட் வந்து சூண்ட்னு சொல்லுங்க. இதுதான் கான்ட்ராக்ஷன். அதாவது ரெண்டு வார்த்தையா ஒரே வார்த்தையில பேசுறது. பாசிட்டிவ் கான்ட்ராக்ஷன், நெகட்டிவ் கான்ட்ராக்ஷன் இருக்கு. பாசிட்டிவ் கான்ட்ராக்ஷன்னா ஐ ஹேவ் வந்து ஐ அப்படிங்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய பாசிட்டிவ் கான்ட்ராக்ஷன், நிறைய நெகட்டிவ் கான்ட்ராக்ஷன்லாம் இருக்கு, அதையும் நீங்க கத்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு உண்டு, அது 8 பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. நவுன், ப்ரொனவுன், வெர்ப், அட்வெர்ப், ப்ரிபோசிஷன், அட்ஜெக்டிவ், கன்ஜங்ஷன், இன்டர்ஜெக்ஷன் அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் தரவா இருந்தீங்கன்னா, யார் ஒரு ஆள் இந்த 8லயும் தரவா இருக்கானோ அவனை அடிச்சுக்க ஆளே இல்லைங்க.
சூப்பரா பேசுவாங்கன்னு அர்த்தம். இதுல ஒரு தரோ நாலேஜ் உங்களுக்கு இந்த 8லயும் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி அப்ஸ்ட்ராக்ட் நவுன்ஸ்னு சொல்லுவாங்க, அட்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க, ஆக்ஷன் வெர்ப்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் உங்களுக்கு அத்துப்படியா இருக்கணும். நிறைய கத்துக்கிட்டு உங்க பிரெயின்ல போடணும். அப்பதான் உங்க வாய் வழியா என்ன நல்ல ஸ்பீடா வரும். நீங்க நிறைய கத்துக்கிட்டா தான் வாட்டர் டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகி எப்படி வாயில இருந்து வெளியில வரும். அது மாதிரி ஏன்னா நிறைய நீங்க கத்துக்கணும். கொஞ்சம் கத்துக்கிட்டா கொஞ்சம் தான் பேசுவீங்க, நிறைய கத்துக்கிட்டா நிறைய பேசுவீங்க. இல்ல இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு யூ ப்ரிப்பேர், ரைட், ஹவு யூ ப்ராக்டிஸ், ரைட். ஓகே. எப்பவுமே ஐ எம் த பெஸ்ட், நான் தான் பெஸ்ட்னு நினைக்கணும். நான் என்னத்த பேச போறேன் அப்படின்னு நினைக்க கூடாது. ஐ கேன் ஸ்பீக் டு எனி ஒன் யார், ஐ கேன் ஸ்பீக் டு எனி ஒன் இன் த வேர்ல்ட் அப்படின்னு நீங்க நினைக்கணும். ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸா இருக்கணும். அது எப்படி நீங்க உங்களுக்கு அந்த ஸ்டேஜ்க்கு எப்போ வருவீங்க? கிராமர் நல்லா தெரிஞ்சுக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன்னா மூளையில வந்து இன்ஃபர்மேஷன் ஏத்துனா மட்டும் பத்தாது. அதை நம்ம என்ன செய்யணும்? செலவழிக்கணும். வாய் மூலமா செலவழிக்கணும். படிக்கணும், ஏத்தணும். எப்படி டேங்க்ல தண்ணி ஏத்துறோம், அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்றோம், ஏத்துறோம், யூஸ் பண்றோம். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய ஏத்தணும், அப்புறம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்க இருக்கணும். அதே மாதிரி ஸ்பீக் ஸ்பீக் ஸ்பீக். நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு பேச மாட்டேன்றாங்க. அப்படி இருக்கக்கூடாது. தயவு செய்து நீங்க என்ன செய்யுங்க, இங்கிலீஷ்ல நீங்க பேசுறதுக்கு முயற்சிங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகே. So with this I end my presentation. I'm sure my presentation would have been very useful to you. I can boldly say that even a person from a village will be able to understand my teaching very easily, and day by day he or she will feel the difference and start slowly speaking in English with tremendous confidence without grammar mistake. That's a challenge. So students, ladies and gentlemen, thanks very much for watching my presentation. Please subscribe to my channel so that you will be able to receive all my future simply and effectively designed teaching videos. Until then, take care. Bye from the founder, Great Spoken English Chennai. Best of luck. And if you want to learn spoken English from our institute, you are most welcome to contact GSE at this email ID and mobile number you are seeing on the screen. Good luck. All the best.